இவர் வந்து இன்டர்வல் சீன்ல ஒரு பின்னாடி கொண்டு போய் வச்சிருவாங்கல்ல. அப்போ நாங்க ஷூட் பண்ணும்போதெல்லாம் அந்த சீன் இருக்கு. நம்ம என்ன ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் எல்லாமே பார்க்கறது. ஏன்னா சின்ன ஸ்க்ரீன் எல்லாருமே கரெக்டா இருக்கா. எடிட் பண்ணி நாங்க டிஐ பண்ணும்போது பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தேன். அப்போ நான் என்ன நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இவரை பின்னாடி போய் விட்டுருவாங்க. இவர் வந்து இந்த பெரியவர்ல வந்து இப்படியே பண்ணிட்டு இருப்பா. ஓகே. அது ஈவன் ஒயிட் ஷாட் ஈவன் ஒயிட் ஷாட் அந்த கேமரா பக்கத்துல வரும்போது வரைக்கும் அப்பதான் அந்த கை தெரியுது. இந்த பெரியவர்ல வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்கா. அது மெக்கானிக்கலா இல்ல, அது ஒரிஜினலா தான் இருக்கு. இப்ப பண்ண வேணும் சொல்லி பண்றது இல்ல, அவராலே கையில இருந்து வருது. நான் இது பார்த்து நல்லா இருக்கு. இது நான் நோட்டீஸ் பண்ணல. நான் கடைசியில் தான் படம் வந்து டிஐ முடிக்கிற டைம் தான் நான் நோட்டீஸ் பண்றேன். அதுவும் இல்லாம அந்த இளவழிய சாங்ல வந்து ஒரு ஃபுல் ஷர்ட் போட்டுட்டு வருவாங்கல்ல, அந்த கிரீன் ஷர்ட் அவ எடுத்து ஒரு ஷர்ட், அப்ப கூட வந்து கையை எப்படி வலிச்சுக்குவாரு. அதுவும் நான் பார்க்கல ஆக்சுவலா. அதுவும் நான் கடைசியில பார்த்தேன். நான் பார்த்துட்டு வர கால் பண்ணேன், அது நல்லா இருக்கு நீங்க பண்றது. ஆமாண்டா, அது நான் அந்த டைம்ல எனக்காக வந்தது. அது தெரியாம தெரிஞ்சுதான் அது பண்ணணும்னு நினைச்சு பண்ண. நீ நோட்டீஸ் பண்ணிட்டீங்கல்ல அந்த மாதிரி.